கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு மூலமாய் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தமாக்குதல் என்ற தலைப்புல இன்றைக்கு மூன்றாவதாய் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் கர்த்தரிடத்துல சேரணும். அவர் நம்ம இடத்துல சமீபமாய் இருப்பாராம். அவரிடத்துல நாம சேருவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கணுமா? தூய்மை உள்ளதாய் இருக்கணும் என்று இந்த இடத்துல யாக்கோபு தெளிவாய் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தேவனிடத்துல சேருவதற்கு நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரிடத்தில் செல்வதற்கு மாத்திரம் நம்முடைய இருதயம் தூய்மை உள்ளதா இருக்கணுமா? இந்த உலகத்துல மனுஷன் இடத்துல போறோம், ஒரு பணத்தை தேடி நாம போறோம், மற்ற காரியங்களை தேடி நாம போகும்போது அதற்கு எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. ஆனா கர்த்தரிடத்துல நாம சமீபமாய் அவரிடத்துல நாம அவரை தேடி போகும்போது நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, தேவனை தரிசிக்க, தேவனிடத்தில் சமீபமாய் போக என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணும். இருதயம் சுத்தமுள்ளவர்களா நாம காணப்படணும். நம்ம வெளியில நல்லவர்களா இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறோம், ஆனா தேவன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கல, நம்முடைய இருதயத்துல இருக்கிற தூய்மைய பரிசுத்தத்தை மாத்திரம்தான் அவர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை எதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தம், அதுதான் அவனுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் மீண்டும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் இருக்கிற இடமா இந்த இருதயம் பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் இதுல பாவ காரியங்கள் இருக்குமானால், நம்முடைய எண்ணம் கெட்ட எண்ணமா, நம்முடைய உணர்ச்சிகள், ஆசைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற உணர்ச்சிகளா, ஆசைகளா இருக்குமானால், அந்த இருதயம் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய வெளிப்புற தோற்றம் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் அவனுடைய இருதயத்திலிருந்து தான் உருவாகிறத இந்த இடத்துல தெளிவாய் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இருதயம் கர்த்தர் இடத்துல சமீபமாய் போகணும்னா, தேவனை தரிசிக்கணும்னா, இந்த இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா அப்படின்ட்டு நாம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நாம ஒரு மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகணும்னா இன்றைக்கு முதலாவது மனம் திரும்பணும். அதாவது தேவனிடத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணும். அடுத்தது தேவ வசனம் மூலமாய் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தம் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை சுத்தமாக்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ள அவனுடைய இருதயம் எவ்வளோ தீமையான எண்ணம், எவ்வளோ பொல்லாப்பான காரியங்கள் அவனுடைய இருதயத்துல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை சுத்தமாக்கும் என்று இந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை நம்ம முதலாவது ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது அவருடைய வார்த்தையினால நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். மூன்றாவது பார்க்கும்போது பரிசுத்த ஆவி, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தும் போது அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நாம என்ன பண்ணணும்?
நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ பாருங்க, நம்முடைய இருதயம் வெளிப்புற தோற்றத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்துல தாவீது சொல்லியிருப்பாரு, சுத்த இருதயத்தை எண்ணில் வையும், நிலைவரமான ஆவியை எண்ணில் புதுப்பியும் என்று சொல்லியிருப்பாரு. அப்போ சுத்த இருதயம் இன்றைக்கு வேணும்னா இந்த தாவீதை போல நம்ம தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, மனம் திரும்பும் போது, தேவ வசனத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் பரிசுத்தமாகணும் ராஜா. நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல, நீங்கள் தேவனிடத்தில் சமீபமாயிருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சமீபமாய் இருப்பார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், உங்கள் இருதயங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் தேவனிடத்துல சமீபமாய் சேரணும். எங்கள் இருதயங்கள்ல காணப்படுகிற ஆண்டவரே இந்த பொல்லாத எண்ணங்கள், ஆசைகள், ஆண்டவரே இச்சையான காரியங்கள், பொறாமைகள், இவையெல்லாம் எங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தர் நீங்க ஆண்டவரை அப்புறப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. எங்கள் இருதயத்தில் இப்பேற்பட்ட தீமையான எண்ணங்கள், பாவ காரியங்கள் இருக்குமானால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை உணர்த்தி ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையினால பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ளா எங்களை அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.